பால்கனில துணி காய போடக்கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டாச்சு. உடனே நாம என்ன செய்வோம்? ஈர துணிகளை அப்படியே தூக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள காய போடுவோம். ஆனா இதனால வர ஒரு பெரிய ஆபத்தை பத்தி நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இது உங்க குடும்பத்தோட ஆரோக்கியத்துக்கே உல வைக்கலாம். இந்த நம்பரை பார்த்தா நீங்க கொஞ்சம் ஆச்சரியப்படுவீங்க. வாஷிங் மெஷின்ல எவ்வளவுதான் புழிஞ்சாலும் சரி, ஒரு தடவை துவைச்ச துணிகள்ல குறைஞ்சது 2 லிட்டர் 3 லிட்டர் தண்ணி அப்படியே இருக்கும். இந்த தண்ணி எல்லாம் வீட்டுக்குள்ள துணியை உலர்த்தும் போது எங்கே போகுதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? சிம்பிளா சொல்லணும்னா, அந்த 2-3 லிட்டர் தண்ணியும் ஆவியாகி உங்க வீட்டு காத்துல ஈரப்பதமா கலந்துடுது. வீட்டுக்குள்ள ஈரப்பதம் 70% தாண்டும்போது அது சுவர்கள்ல, ஏசி ஃபில்டர்ல, மர பீரோவுக்கு பின்னால ஒரு மோசமான எதிரி வளர்றதுக்கு சரியான ஒரு சூழலை உருவாக்குது. இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அந்த எதிரி மேற யாரும் இல்ல, இந்த கருப்பு பூஞ்சை தான். இது பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்கிறத மட்டும் இல்ல, இதுல இருந்து வெளியே வர்ற சின்ன சின்ன துகள்கள் உங்க ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே ஆபத்தானது. இந்த கருப்பு பூஞ்சை வெளியிடுற நச்சு காற்ற உங்க குழந்தைங்க தொடர்ந்து சுவாசிக்கும்போது அத ஆஸ்துமா, விடாத தும்மல், இருமல், ஸ்கின் அலர்ஜி, ஏன் நோய் எதிர்ப்பு சக்திய கூட குறைக்கலாம். பில்டிங்கோட வெளியழக காப்பாத்த போய் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற ஆரோக்கியத்தையே நாம இழந்துடக்கூடாது.